வளர்த்து ஆளாக்குகிற விஷயத்தில் மிகப்பெரிய தோல்வியை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். அநேகமாக மாலை பட்டிமன்றத்தில் இது குறித்துத்தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கப்புக்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரல. பயான்ல அடிக்கடி உலமாக்கள் ஜும்மால அங்க இங்க பேசுறப்போ உங்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல, மது ஹராம் விளக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருக்கிற குடிகாரர்கள்லாம் மடாவா கமுத்தி விட்டாங்க, அண்டாவா கமுத்தி விட்டாங்கன்னு. அப்ப நீங்க எல்லாம் நினைக்கலாம் லேசா என்னன்னு, அஜத்து கொஞ்சம் அப்படி பில்டப் கொடுக்குறாரு, அண்டாவா எங்க அண்டாவா கமுத்துனாங்க, அஜத்து கொஞ்சம் அப்படி மிகைப்படுத்தி பேசுறாரு போல தெரியுது. ஆனா உண்மை அது அல்ல. என்ன தெரியுமா? உண்மையாகவே 100% பெரிய பெரிய பரோல்கள், அண்டாக்கள், பெரிய பெரிய மடாக்கள் எல்லாம் கவிழ்த்து விடப்பட்டதுதான் உண்மை. மதீனாவாசிகள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் இறந்ததற்கு பிறகு கூட 10 ஆண்டு காலங்களுக்கு பிறகும் அந்த பூமியில மழை பெய்தால் சாராய வாசம் அடிக்கும். அப்பன்னா அந்த பூமி எவ்வளவு சாராயம் குடித்திருக்கும். இங்க மழை பெய்கிறது, மண் வாசனை அடிக்கிறது இல்லையா? மழை பெய்தவுடன் பூமிக்கு கீழே இருக்கிற பூமியின் உள்ளீடுகளின் வாசம் வரும் அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பூமியில் 10 வருஷத்துக்கு பின்னாடி மழை பெய்ஞ்சாலும் சாராய நாட்டு அடிக்குதுன்னா எவ்வளவு மடாக்களும் அண்டாக்களும் கவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லாஹு அக்பர். சட்டத்தை சொன்ன போது எவ்வளவோ சிரமம் இருந்தாலும் மார்க்கம் ஒரு விஷயத்தை தடுத்தால் அது நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொண்டு அன்றைக்கு இருந்த மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள். மதுவை மறக்க துவங்கினார்கள். என் வாழ்க்கையில் மதுவை தொடமாட்டேன் என்றார்கள். சாகும் வரை மது குடிக்காத, இறக்கும் வரை மீண்டும் போதைக்கு ஆளாகாத ஒரு சமூகத்தை அன்றைக்கு நபிகள் நாயகம் உருவாக்கி தந்தார்கள். அந்த நபிகள் நாயகத்தை தலைவராய், முன்னோடியாய், வாழ்வியல் வழிகாட்டியாய், ரோல் மாடலாய் பின்பற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தின் இன்றைய இளவல்கள் சனி ஞாயிறுகளிலே டாஸ்மாக்குகளில் இருக்கிறார்கள். நான் அஜத்து சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஊரும் குட்டிச்சவராய்த்தான் கிடக்கு. எல்லா ஊரும். உங்க ஊரு எங்க ஊர்னு எல்லாம் இல்ல. 4 பேர் இந்த ஊர்லயே இருப்பான். டாஸ்மாக்ல போய் நின்று குடித்து விட்டு அல்லாஹு அக்பர் பெயரை விசாரித்தால் முகம்மது. உலகத்தில் மதுவை விலாசம் இல்லாமல் ஒழித்த பெயர் அவனுடைய பெயர். அப்துல் காதர் பெயரெல்லாம் இஸ்லாமிய பெயர். நிற்கிற இடம் ஆக தரங்கட்ட இடம். சில நேரம் மார்க்கம் ஏன் தடுத்திருக்குதுன்னு நமக்கு புரியலைன்னாலும் கூட மார்க்கம் தடுத்தால் விட்டுறணும். ஆமன்னா சல்லம்னா சமயனா வாதானா, நாங்கள் மார்க்கம் சொல்லுகிறபடி கேட்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஆடு மாடு ஒட்டகம் உணவாய் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் பன்றி இறைச்சி அனுமதிக்கப்படல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏராளமான சயின்ஸுகளும் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் நிரூபணங்களும் ஏற்கனவே இருந்த செய்திகளும் இது எதுவுமே நமக்கு சில நேரம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்றால் கண்ணை மூடிட்டு தவிர்த்துக்க வேண்டியதுதான். ஒட்டகத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்தோடு கூடுவதை பெரும்பாலும் யாரும் பார்க்க முடியாது. நீங்க வேணா ஜுவாலஜியில அந்த